ஃபேசினேட்டிங்கான 1 ஹவரும், எக்ஸ்ட்ரீம்லி இரிட்டேட்டடான போர் அடிச்சு போயிருக்கிற 1 ஹவரும், ரெண்டும் கிளாக் படி ஒரே குவான்டிட்டி டைம் தான், ஒரே டைம் தான். ஆனா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி ரெண்டு ஒன்னா ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப இனிமையான ஸ்வீட்டான உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ, இல்ல இப்பெல்லாம் அந்த ஜென்சி யூஸ் பண்றீங்க புது புது வார்த்தைங்க, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, இந்த வார்த்தைங்களாம் எனக்கு புதுசு புதுசா இருக்கு. இந்த ஜென்சி யூஸ் பண்ற வேர்டெல்லாம் பார்த்தா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து டைப் பண்றாங்க. திட்டுகிறார்ன்றது கூட திட்டிங் அப்படிங்கிறாங்க. வெட்டினார் அப்படிங்கிறத வெட்டிங், அது வெட்டிங்கா இல்ல வெட்டிங்கான்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இங்கிலீஷ்லேயே தமிழ் டைப் பண்றாங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை நான் சொல்ல வந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த இனிமையான ஒருவரோடு 1 மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா எக்ஸைட்டிங்கா, இன்ஸ்பைரிங்கா, ஜாய்ஃபுல்லா, அதே மாதிரி இன்னொரு மணி நேரம் டாக்ஸிக்கா, காலாவலி, உடச்சல், அந்த நபரோட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரெண்டும் கேட்ஜெட் படி, டிவைஸ் படி, கடிகாரத்தின் படி ஒரே 1 மணி நேரம் தான். ஆனாலும் அனுபூதியின்படி, அனுபவத்தின்படி ரெண்டு ஒன்றா கிடையாது. அதே போல இந்த காலத்தை அனுபவம் சார்ந்து அணுகுங்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க லைஃப் வந்து பிஸியா இருக்கிறதுல போக்கஸ் பண்ண மாட்டீங்க, ப்ரொடக்டிவா இருக்கிறதுல போக்கஸ் பண்ணுவீங்க. பெஸ்ட் அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைத்துக் கொள்வதற்கு இயங்குவீர்கள்.